ஒரு ஹெல்தியான நட்ஸை வச்சு ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். இதை வெயிட் கெய்னிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஃப்ரையிங் பேனில் 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்து ஃபர்ஸ்ட் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு கேஷ்யூஸ் எடுத்து அதே போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கிறேன். இந்த நட்ஸ்க்கெல்லாம் பெருசாக மெஷர்மெண்ட்லாம் இல்லை, நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போட்டு செஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதே பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கிறேன். அடுத்து 3/4 கப் அளவுக்கு நான் ஃப்ளாக்ஸீட் எடுத்துக்கிறேன். ஒரு 1 மினிட் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணாவே போதும். இந்த மாதிரி வெடிச்சு வரும், கடுகு வெடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக பொன்னிறமாக மாறினா போதும், ரொம்ப நேரம் விட்டால் கருகிரும். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள் கூட எடுத்துக்கலாம். கடைசியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பம்கின் சீட் எடுத்திருக்கேன். இது நான் வீட்டில் யூஸ் பண்ண பம்கின்லேருந்து அந்த சீட்ஸ்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2-3 நாள் சன் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன். இருந்தாலும் இப்போ லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பிளேட்லேயும் தனித்தனியாக கொட்டி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குட்டி கடாய் இல்லைனா தட்கா பேனில் நல்லா தாராளமாக நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் நட்ஸ் சீட்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்து சூடு பண்ணி வச்சுருந்த நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நெய் சூடு பண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக வெள்ளத்தை கூட நம்ம கரைச்சி சேர்த்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அதே போல் எந்த நட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், வால்நட், பிஸ்தா இந்த மாதிரி கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் கொடுத்தா நல்லா வெயிட் கெயினும் ஆகும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்.